ஹாய் ஸ்பைடிஸ். ரீசெண்டா யாராச்சும் உங்க மொபைல் டிஸ்ப்ளே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சேஞ்ச் பண்றதா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்காம சேஞ்ச் பண்ணிடாதீங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா நம்மளோட மொபைல் விவோ Z1 ப்ரோக்கு நான் டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ பக்காவா ஆத்தரைஸ்டான ஒரு விவோ சர்வீஸ் சென்டர்ல தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்த்தோம். ஸோ அந்த டைம்ல நமக்கு நியர்பையா இருந்த சர்வீஸ் சென்டர்லாம் பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ வேற எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ்ல வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம விவோக்கே கால் பண்ணி கேட்டதுக்கு இந்த மொபைலுக்கான டிஸ்ப்ளே வந்து அரௌண்ட் 4000 கிட்ட வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு எல்சிடி பேனல் தான். ஸோ எல்சிடி பேனலுக்கே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 4000 கிட்ட ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அது ரொம்பவே பிரைஸ் அதிகமா தெரிஞ்சது. ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் தேர்ட் பார்ட்டில யாராச்சும் நல்லா பண்றவங்க இருப்பாங்க. இந்த கோஃபிட்ஸ் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் நல்லா பண்ணுவாங்க, வாரண்டியும் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து நான் பார்த்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஷாப்ல கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி தப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட கெட்ட நேரம் அந்த ஷாப்புமே கிடைக்கல. அந்த வீடியோல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க கண்டிப்பா கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நான் அதை தான் தேடணும். ஸோ கிடைக்கல. ஸோ கிடைக்காத பட்சத்துல நம்ம மவுண்ட் ரோட்ல, அதாவது ரிச்சி ஸ்ட்ரீட், ஃபேமஸான ரிச்சி ஸ்ட்ரீட்ல ஏதாச்சும் ஒரு ஷாப்ல கொடுத்து சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாத்தீங்கன்னா பண்ணோம். அது நான் கடை என்னன்றதை நான் அந்த டைம்ல ரிவீல் பண்ணிருக்க மாட்டேன். ஏன்னா நீங்க வந்துட்டு சர்வீஸ் பண்றது எந்த கடையிலனாலும் பண்ணலாம் அப்படின்றதுனால எதனால நீங்க பண்ணலாம், நான் பர்டிகுலரா ப்ரொமோட் பண்ண மாட்டேன் அப்படின்ற ரீசனால பாத்தீங்கன்னா நான் கடையை வந்துட்டு ரிவீல் பண்ணிருக்க மாட்டேன். ஸோ அங்க கொடுத்து தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சரி பண்ணிருந்தோம். 1800 ருபீஸ் வந்துட்டு சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்துட்டு அவங்க கிட்ட டிஸ்ப்ளே போடுங்க, பட் பெஸ்டான டிஸ்ப்ளேவாவே போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். ஏன்னா அவங்க கிட்ட 2 குவாலிட்டி டிஸ்ப்ளே இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்னு வந்துட்டு லோ குவாலிட்டி இருக்கிறதுலே பாத்தீங்கன்னா லோ குவாலிட்டி இருக்குன்னாங்க. இன்னொன்னு வந்துட்டு நல்லா இருக்கும், உங்களுக்கு வாரண்டியுமே கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ காசு எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல, நீங்க வாரண்டி இருக்கிறதே போடுங்க அப்படின்றது தான் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து வந்துட்டு அவங்க கிட்ட சொல்லியிருந்தோம். ஸோ அவங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 1800 பிரைஸ் பண்ணி இந்த டிஸ்ப்ளே வந்துட்டு போட்டு கொடுத்தாங்க. இதுக்கு வாரண்டி இருக்கு. அதான் என்ன சொன்னாங்கன்னா டிஸ்ப்ளேக்கு வாரண்டி கிடையாதான், பட் அவங்க சைட்ல இருந்து டிஸ்ப்ளே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வாரண்டி தரேன், இன்கேஸ் ஏதாச்சும் ஆனாலும் நீங்க கொண்டு வாங்க சரி பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் பாத்தீங்கன்னா அவங்க சைட்ல இருந்து வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்மளும் நம்பி போட்டிருந்தோம். ஸோ நல்ல குவாலிட்டியா தான் வாரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் வாங்கிட்டு வந்த ஒரு 2-3 டேஸ்லயே பாத்தீங்கன்னா நமக்கு டிஸ்ப்ளே வந்துட்டு ஸ்கிரீன் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டச் ரெஸ்பான்ஸுமே பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சரியாவே வந்துட்டு இல்ல. ஸோ அது நிஜமாவே ரொம்ப அன்அக்செப்டபிளா வந்துட்டு என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி, நம்ம நல்ல டிஸ்ப்ளே தானே போட சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் அப்படி பார்த்தாலும் ஒரு 100 டிஸ்ப்ளே இருக்கு அப்படிங்கிறப்போ ஒரு டிஸ்ப்ளே வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸோட இருக்கிறது வந்துட்டு ஒரு அக்செப்ட் நடக்கிறது தான். ஸோ அத வந்துட்டு நம்ம பெருசா சொல்லிட முடியாது. ஸோ அவங்க வாரண்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வாரண்டி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனதுக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ரெஸ்பான்சிவா கிடையாது. டிஸ்ப்ளேவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே இந்த மாதிரி இதுவா இருக்கு, ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, அவங்க எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. திரும்ப குடுத்து சரி பண்ணிட்டேன்னாங்க. பட் எந்த ஒரு டிஃபரன்ஸுமே கிடையாது. அப்படியே தான் இருந்தது. பட் நம்ம அதுக்கப்புறமா ரொம்ப ஆர்கியூ பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, அவங்க நமக்கு டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணி குடுக்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நமக்கு வேற டிஸ்ப்ளே போட்டு குடுத்தாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு இத வீடியோல போடல. ஸோ அவங்க சேஞ்ச் பண்ணலன்னா அது ஒரு கம்ப்ளைண்ட்டா நம்ம வீடியோல போடலாம். பட் ஆனா அவங்க சேஞ்ச் பண்ணி குடுத்துட்டாங்க அப்படிங்கிறப்போ, நம்மளால எதுக்கு அவங்க கடையோட ரெப்புடேஷன் வந்துட்டு அடி வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் வீடியோல போடல. பட் இந்த செகண்ட் டிஸ்ப்ளேவுமே பார்த்தீங்கன்னா, போட்டுட்டு வந்த 3 டேலயே ஸ்கிரீன் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு டிஸ்ப்ளே இப்படி ஆகலாம். பட் ஆனா போட்டுட்டு வந்த 2வது டிஸ்ப்ளேவும் இப்படி ஆகுதுன்னா, அப்போ இது ஷாப்ல தான் பிரச்சனை அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. ஸோ திரும்பவுமே அவங்கள கான்டாக்ட் பண்ணேன். ஸோ உங்க சைட்ல 2வது டிஸ்ப்ளேவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிருக்கு. ஸோ அப்ப எந்த மாதிரி குவாலிட்டியான டிஸ்ப்ளே யூஸ் பண்றீங்க அப்படின்னு இருக்கு. அவங்க சைட்ல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எங்க சைட் நாங்க நல்ல டிஸ்ப்ளே தான் யூஸ் பண்றோம். அப்போ உங்க மொபைல்ல தான் ஏதோ பிரச்சனை இருக்கு. அதனால தான் டிஸ்ப்ளே போயிடுது அப்படிங்கிற மாதிரி சம்பந்தமே இல்லாம பதில் சொல்றாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. எதனால நான் இவ்வளவு ஷூரா சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவங்களோட ஷாப்ல தான் வந்துட்டு நான் விவோக்கு Y95க்கு டிஸ்ப்ளே வந்துட்டு போட்டிருந்தேன். ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் ஆச்சு. பட் அதையே நான் மென்ஷன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த டைம் நம்ம போட்டதே கொஞ்சம் வந்துட்டு லோ குவாலிட்டியான டிஸ்ப்ளே தான். அந்த மாதிரி வாரண்டியோட எல்லாம் கேட்கல. நீங்க ஒரு லோ குவாலிட்டி டிஸ்ப்ளேவே போடுங்கன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அப்படிங்கிறப்போ அது ப்ராப்ளம் ஆனது வந்துட்டு நம்ம தான் அப்படி போட சொல்லியிருந்தோங்கிறப்ப அதை நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ அதனால அப்ப நான் வந்துட்டு இது பண்ணல. ஸோ இப்போ நம்ம குவாலிட்டியான டிஸ்ப்ளே போட்டுமே இப்படிதான் ஆயிருக்கு. இத தவிர்த்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சர்வீஸ்க்கு குடுக்குறோம். இது ஒண்ணும் நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ற ஃபீச்சர் மொபைல் கிடையாது. நம்ம நினைக்கிறப்பலாம் ஓப்பன் பண்ணி பாத்துக்கிறதுக்கு. ஸோ இது க்ளோஸ்டா, சீல்டா மட்டும் தான் இருக்கும். ஸோ இத அவங்க சர்வீஸ் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு பாத்தீங்களா? இது ஒர்க் ஆகாமலே போயிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது. ஆஃப்டர் சர்வீஸ் டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா, செகண்ட் டைம் டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒர்க் பண்ணல. ஸோ இந்த இஷ்யூமே பாத்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இதுவுமே அவங்க சைட்ல இருந்து வந்துட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்றாங்க. என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க சைடு எல்லாம் கரெக்ட்டா கனெக்ட் பண்ணிட்டோம். அப்படியும் ஒர்க் பண்ணலன்னா உங்க மொபைல்ல தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க தான் ரிமூவ் பண்ணாங்கங்கிறப்போ, அதுல அவங்க சைடு தானே ப்ராப்ளம் இருக்கணும்ன்றத வந்துட்டு அவங்க அக்செப்டே பண்ணிக்க மாட்றாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் தான் பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு இந்த தேர்ட் பார்ட்டில டிஸ்ப்ளே சேஞ்ச் பண்ணப்போ ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த ஷாப்போட நேம வந்து நான் இப்ப ரிவீல் பண்ணணும்னு நினைக்கிறேன்.
i3 மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஷாப் நேம். நமக்கு ரிச்சி ஸ்ட்ரீட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ நீங்க தயவு செய்து இந்த ஷாப் நேமை பாத்தீங்கன்னா நீங்க அங்க சர்வீஸ் பண்ண வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். அங்க நீங்க பண்றதா இருந்தா பார்த்து பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ண பர்சனலா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிடக் கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் பாத்தீங்கன்னா அதை நான் ரிவீல் பண்றேன். உங்ககிட்ட பேச சாட்ஸுமே இருக்கு. நான் முடிஞ்சா வந்துட்டு ஆட் பண்றேன். ஏன்னா அவங்களோட சாட்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. 6 மந்த் வாரண்டி கொடுத்துமே ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க முடியாதுங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. இதுல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருமே ஒர்க் பண்ணல. அவங்க சர்வீஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணலன்றது அதையுமே நான் இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்றேன். ஸோ இதனால நான் சொல்ல வரது என்னன்னா உங்களோட டிஸ்பிளேன்னு கிடையாது, ஏதாச்சும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் மொபைல்ல போயிடுச்சுன்னா ஆத்தரைஸ்டான அந்த பிராண்டுகிட்டே கொடுத்து சேஞ்ச் பண்ண பாருங்க. எக்ஸ்ட்ரா காசானாலும் பரவாயில்ல, சேஞ்ச் பண்றதா இருந்தா அப்படி சேஞ்ச் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டிஸ்லயும் நல்லா பண்றவங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ் கிட்ட கொடுத்து பண்ணுங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ் யாராச்சும் உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அட்ரஸோட போட்டீங்கன்னா இந்த மாதிரி சர்வீஸ் பண்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை தவிர்த்து மொபைல் சர்வீஸ் பண்றவங்க யாராச்சும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீ இல்ல நான் ஜென்யூனா தான் பண்றேன், நீங்க வேணா செக் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றதா இருந்தீங்கன்னா நீங்க வந்துட்டு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும். என்ன கான்டாக்ட் பண்ணீங்கன்னா நான் லைவா வந்துட்டு உங்களுக்கு உங்க கூடவே இருந்து உங்களோட சர்வீஸை வீடியோ எடுத்து நம்ம சேனல்ல கண்டிப்பா வந்துட்டு பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி யாராச்சும் சர்வீஸ் பண்றவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு ஜென்யூனா பண்றீங்கன்றத கண்டிப்பா நம்ம சேனல்ல கவர் பண்ணலாம். ஸோ இதான் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரீசெண்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டிஸ்பிளே சேஞ்ச் பண்றதா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும். மீண்டும் உங்களை ஒரு புது வீடியோல வந்து பார்க்குறேன். Until then, this is Spidey signing off.